ஹாய் கர்த்தருடைய பிள்ளைங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கர்த்தர் இன்னைக்கு ஒரு வார்த்தையை கொண்டு பேசணும்னு அடிமையிடத்துல ஏவினாரு. அந்த வார்த்தை என்ன அப்படின்னா, மத்தேயு 23:6 விருந்து சாலைகளில் முதன்மையான இடங்களையும் ஜெப ஆலயங்களில் முதன்மையான ஆசனங்களையும். 7 சந்தை வெளிகளில் பந்தனங்களையும் மனுஷரால் ரபி ரபி என்று அழைக்கப்படுவதையும் விரும்புகிறார்கள். இந்த வார்த்தை அடிமையிடுக்க ஆண்டவர் இன்னைக்கு தந்தாரு. இந்த வார்த்தையின் மூலமா ஆண்டவர் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, நம்ம இந்த உலகத்துல வாழும்போது யாருமே நம்மளை மரியாதை கொடுக்கலாம். ஒரு மனுஷன் இப்ப நமக்கு ஒரு மரியாதை, நம்மளோட வயசு தாழ்ந்தவங்க அப்படின்னா நமக்கு ஒரு மரியாதை கொடுக்கறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ஆண்டவரே சொல்லியிருக்கிறாரு, நீங்க முதன்மையான இடத்துல விருப்பப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ரபி ரபின்னு என்ன யாரும் உங்களை அழைக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆண்டவர் இந்த பூமியில ஏசப்பா ஊழியம் செய்யும் பொழுது என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஒரு இடத்துல ஒரு அற்புதம் செய்யும் பொழுது அநேகர் அவர் என்ன பண்றாங்கன்னா, முதன்மையான இடத்துல தூக்கி வைக்க போகும்போது ஆண்டவர் அந்த இடத்துல இருந்து விலகி போனாருன்னு இருக்குது. நம்ம ஆண்டவர் தான் இந்த பூமியில நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அவர் இந்த பூமியில என்ன வழியில சென்றாரோ அந்த வழியில நம்ம செல்லணும். அந்த மனுஷன் இந்த மனுஷன் எந்த மனுஷனை பார்த்தும் நம்ம ஆவிக்குரிய ஜீவியத்துல ஓடவே முடியாது. அவங்க கிட்ட குறைகள் உள்ள மனிதர்கள். இந்த பூமியில வாழ்கிற எல்லா மனுஷனுமே குறைவுள்ள மனுஷர்கள் தான். நம்ம அவங்கள பார்த்து அந்த ஊழியக்காரங்க இப்படி பண்றாங்க, இவ்வளவு ஜோம் பண்றாங்க, இப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்காங்கன்னா நம்ம அவங்கள பார்த்து ஓடணும்னா குறுகிய காலத்துல அவங்கள்ட்ட நம்ம ஏதோ குறைகளை பார்க்கும்போது நம்ம இடறி போயிடுவோம். அதனால இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, அவர் இந்த பூமியில வாழும்போது தாழ்மையதான் எதிர்பார்த்தாரு. எந்த ஒரு மேன்மையுமே ஏசப்பா எதிர்பார்க்கல. இந்த புதிய ஏற்பாட்டு அதிகாரத்துல வாசிச்ச அளவுல எந்த ஒரு காரியத்துல ஏசப்பத்தின மேன்மையாவே எண்ணல. சிலுவையின் மரண பரியந்து அவரை தாழ்த்தி தான் வாழ்ந்தாங்க. ஆனா இப்ப உள்ளவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, எல்லாருமே நம்மளை கனம் பண்ணணும், எல்லாரும் நம்மளை பார்க்க வரணும். இப்போ பிரபலமான ஊழியக்காரங்க அநேகர் இருக்கிறாங்க. யாரையுமே இப்போ போய் நீங்க யாராவது போய் சந்திச்சா ப்ரேயர் பண்றதுக்கு கூட முடிய மாட்டேங்குது. ஏன்னா புக்கிங் பண்ணி அவங்கள கூப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம தான் ஜபிக்க வேண்டியதா இருக்குது. ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி கிடையாது. இந்த பூமியில அவர் ஊழியம் செய்யும் பொழுது திரளான ஜனங்கள் அவர் இடத்துல போனாங்க. அவர் எந்த ஜனங்கள் போகும்போதும் அவர் ஜனங்களை அவாய்ட் பண்ணவே இல்லை. எல்லா ஜனங்களுக்கும் அனுமதி கொடுத்தாரு. எல்லா ஜனங்களும் அங்க போய் அற்புதங்களை பெற்றுக்கொண்டாங்க. எல்லா தேசப்ப அன்பா பேசினாரு. ஆனா இப்ப யாரையுமே அப்படி பார்க்க முடியல. அதனால எந்த ஒரு மனுஷனையும் எவ்வளவு பெரிய ஊழியக்காரங்களாவே இருந்துட்டு போகட்டும், யாருக்குமே கனத்தை கொடுங்க. ஊழியக்காரங்க கர்த்தருடைய வேலையை செய்யறாங்க, அவ்வளவுதான். அதை விட்டுக்கிட்டு அவங்கள தூக்கி தலையில வைக்கணும் அந்த மாதிரி எல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. என்னைக்காவது ஒரு நாள் நீங்க இடறி போயிருவீங்க. அப்படி மனுஷன் நீங்க என்னைக்காலும் கனம் பண்ணி போனீங்கன்னா இடறி போயிருவீங்க. ஏன்னா நாங்க எங்க வாழ்க்கையில் அநேக காரியங்களை நாங்கள் பார்த்துட்டோம். நாங்க ரட்சிக்கப்பட்டு 8 வருஷம் ஆச்சு. இந்த 8 வருஷத்துக்குள்ள நான் நிறைய அனுபவங்கள் நான் பட்டுட்டேன். அதனால அன்பு தேவ பிள்ளைகளே, நான் ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம், நான் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் மட்டும் வைக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு சொல்றேன், எந்த மனுஷனை நம்பாதீங்க. எந்த மனுஷனும் நமக்கு முன்மாதிரி கிடையவே கிடையாது. இயேசு கிறிஸ்து மாத்திரம் தான் முன்மாதிரி. அவரை நோக்கி பின் செல்வோம். அவர் இந்த பைபிள் வசனம் நமக்கு சாட்சியா இருக்குது. இந்த வசனம் என்ன சொல்லுதோ அந்த வசனத்தின்படியே நம்ம வாழ்க்கை அமைப்போம். பணம், காசு, பொருள் எது வேணாலும் நம்மகிட்ட இருக்கலாம். ஆனா எதுவுமே நம்மளை நித்திய ராஜ்யத்துக்குள்ள கொண்டே போகாது. நம்மள ஆண்டவர் நம்ம இருதயத்தில் உள்ள தாழ்மையை பாக்குறாரு. நம்ம தாழ்மையா நடந்துகிட்டோம்னா கண்டிப்பா நமக்கு பரலோகம் நிச்சயம். நம்ம கிட்ட தாழ்மை இல்லைன்னா போகவே முடியாது. அநேகர் எங்களை ரபி ரபின்னு கூப்பிடுங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் எழுப்பி நிக்கிறாங்க. இது உண்மையிலே சொல்றேன், தவறான காரியங்கள். ஆண்டவர் சொல்லியிருக்கிறாங்க, என்னுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால ஏசப்பாவை பின்பற்றி செல்லுவோம். எந்த மனுஷனும் வேண்டாம். பிரபலமான ஊழியக்காரர்களா கூட இருந்துட்டு போறாங்க, தேவையே கிடையாது. எல்லா மனுஷனுமே அதான் உன்னில் பாவம் இல்லை என்பையானால் உன்னை நீயே வஞ்சிக்கிறவனா இருக்கிறன்னு வேதவசனம் சொல்லுது. அதனால பாவம் இல்லாத பூரணமான மனுஷன் யாருமே கிடையாது. எல்லாருமே குறைவுள்ள மனுஷர்கள். குறைவுள்ள மனுஷர்களை பின்பற்றி போகவே போகாதீங்க. இயேசு கிறிஸ்துவ மாத்திரம் பின்பற்றி போங்க. அதே மாதிரி கலாத்தியர் 5:26 ஒரு வசனம் இருக்குது. அந்த வசனத்துல என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, வீண் பொருட்சியை என்ன செய்யக்கூடாது, விரும்பக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. வீண் புகழ்ச்சியை விரும்பாமலும் ஒருவருக்கொருவர் கோபம் ஊட்டாமலும் ஒருவர் மேல் ஒருவர் பொறாமை கொள்ளாமலும் இருக்க கடவோன்னு வசனம் இருக்குது. அதனால வீண் புகழ்ச்சி எப்போதுமே நமக்கு வேண்டாம். அதே மாதிரி 1 கொரிந்தியர் 4:5 ஏசப்பா சொல்லியிருக்கிறாங்க, நமக்கு இயேசு கிறிஸ்துவால வருகிற புகழ்ச்சி மாத்திரம் போதும். எந்த மனுஷனை கொண்டு வருகிற புகழ்ச்சியை விரும்பாதீங்க.
இயேசு கிறிஸ்து நமக்காக வைத்திருக்கிற புகழ்ச்சி மாத்திரம் நமக்கு போதும். ஏசப்பா சிலுவையில் மரண பரியந்தம் நம்மளை தாழ்த்தினது போல நம்மளும் நம்ம வாழ்க்கை பயணத்துல ஆவிக்குரிய ஜீவியத்துல ஓடுற ஓட்டத்துல மிகவும் தாழ்மையா இருப்போம். நம்மள தேவனுக்கு அர்ப்பணிப்போம். கர்த்தர் பாக்கி உள்ளதை பார்த்து கொள்வாங்க. நம்ம நித்திய ராஜ்யத்துக்கு நேராக ஓடுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆசீர்வதிப்பாராக. ஒரு சிறிய ஜெபம் மட்டும் செஞ்சுக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் ஆண்டவரே நீங்க எங்களுக்கு தந்த வார்த்தையின்படியே கர்த்தாவே ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் வீண் புகழ்ச்சியை விரும்பக்கூடாதப்பா. நாங்கள் ரபி ரபி என்று அழைக்கப்படுகிற வார்த்தைகள் நாங்கள் விரும்பக்கூடாது ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரே சப்பா நீங்க சிறுவை மரணவரை எங்களை தாழ்த்தினீங்கப்பா. அதே போல நாங்கள் இந்த பூமியில் வாழ்கிற ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே எங்களை நாங்கள் தாழ்த்தணும் ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திர. அப்ப எங்களை தாழ்த்தி கர்த்தாவே உம்மை போல உம்முடைய சாயலே கர்த்தாவே நாங்கள் ஒவ்வொரு அடிச்சுவடுகளும் எடுத்து வைக்கணும் ஏசப்பா. எந்த மனிதர்களை பார்த்தோ எந்த ஊழியக்காரர்களை பார்த்தோ நாங்கள் ஓடக்கூடாது கர்த்தாவே. ஆண்டவரே ஏசப்பா நீங்க முன்மாதிரியா இந்த பூமியில வந்து வாழ்ந்து காட்டியிருக்கீங்க ஏசப்பா. உம்மை மாத்திரம் நாங்கள் பின்பற்றணும்ப்பா. நீங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையின்படியாப்பா நாங்கள் கீழ்ப்படியும் ஆண்டவரே. எங்களுக்கு அதற்குரிய கிருபை வரங்கள் வல்லமைகளை தாங்க ஏசப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. வீண் புகழ்ச்சி வருகிறது என்றாலே தகப்பனே எங்களுக்கு அதுல ஆபத்து ஏசப்பா. வீண் புகழ்ச்சியை நாங்கள் விரும்பாதபடி தகப்பனே எங்களை தாழ்த்து எங்களுக்கு பலன் தாருங்க, ஆசீர்வதிங்க. துதிகன மகிமையில் அப்பா ஒருவருக்கே செலுத்துகிறேன். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் உங்கள் அனைவரை ஆசீர்வதிப்பாராக, ஆமென்.